நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. நாளைக்கு கேஸ் இருக்கு, நீ கேஸில் மாற்றி பேசிட்டா நான் என்னமா பண்ணட்டும், அதனால் நாளைக்கு வரையும் நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். நீங்கள் கேஸில் என்னென்ன பேச போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த வாக்கை காப்பாற்றிட்டேன். அதே மாதிரி இந்த கேஸுக்கு நீங்கள் போயிட்டு இந்த கேஸுக்கு இதுக்கு அந்த சம்மந்தம் இல்லை, விஜய் அப்புறாவே நாங்கள் வந்து இவங்க எங்களை தூண்டி சொல்ல சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லலை, அடுத்த செகண்டே நான் போயிட்டு கோர்ட்டில் எல்லா உண்மையும் சொல்லி மறுபக்கம் விஜய் கூடயே இணைஞ்சிருவேன். அதுக்கப்புறம் உங்களால் ஒரு புடுங்க முடியாது, இப்பயே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம் பக்குன்னு ஒரு பக்கம் அந்த முருகேசன் ஃபேக்டரி அது இதுன்னு ஒரு பக்கம் கான்ட்ராக்டை கொடுத்து விட்டான் படுபாவி பையன். இப்போ நான் அந்த கான்ட்ராக்டை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறதா? கதிரேசனா இப்போதான் கேள்விப்பட்டேன். அந்த கதிரேசங்கிறானே கரும்பு பிடிச்சவன், அவன் வந்து எல்லாத்தையும் தந்து விட்டுறான். அவன்லாம் ஒரு பக்கம் தர்ற அளவுக்கு வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் அவன் தந்தாலும் அதே சமயத்தில் நம்ம ரஞ்சிதா இருக்காங்கல்ல, அவங்க இப்போ மாட்ட போகிறாங்க வசமா. இந்த இடத்துல போயிட்டு என்ன சொன்னாலும் ஒரு பக்கம் தர்ம அடி உள்ள போகுது. இதை சொல்கிறதா அதை சொல்கிறதா, எதடாடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு உக்காந்து இருக்காங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போய் இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சொல்லி நிற்க, மறுபக்கம் ரஞ்சிதம்மா அங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, அவளுக்கு காப்பி கொடுக்குற மாதிரி காப்பியை கொடுத்து காப்பியில் கொஞ்சம் மாத்திரையே கலந்து விட்டுறலாம். எங்கிட்ட தூக்க மாத்திரை 10-15 இருக்கு, ஒரு 4-5 போட்டு விடுவோம், ஒரு ரேடியாக தூங்கினே இருந்துடும். அதுக்கப்புறம் பிரச்சனையாக இருக்கா, அப்படி படுபாவி 4-5 போட்டால் ஒரு ஏடியா அல்பாயுஸில் போயிடுவாடி, ரெண்டே அவளுக்கு அதிகண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஆமாம் எப்படியோ சொன்னீங்க ராஜம்மா, இல்லைடா நான் அவசரம் கொடுக்கல, ஏதோ ஒன்று போட்டு விட்டதுன்னா அவளோட சோழி முடிஞ்சிருந்துச்சுன்னா நம்மள பிடிச்சின்னு போய் ஒரு பக்கம் அப்படின்னு போட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, இப்போ என்ன இதை கலக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி உட்காந்து நம்ம மல்லி கூட அப்படியே சும்மா வாயில வந்த மாதிரி கதையெல்லாம் அடிச்சு விட்டுன்னு இருக்காங்க. மல்லி ஒரு பக்கம் சாமி சாமின்னு ஓங்கொட்டுன்னு இருக்காங்க. நம்ம ரஞ்சிதா ஒரு பக்கம் கலக்க வேலையை கலக்கிறாங்க, எட்டு வந்து கொடுக்குறாங்க. நான் ரஞ்சிதா ரொம்ப பாசம் போல, மல்லி இருந்தால் குடி அப்படின்னு சொல்லிட்டு நீ பாசமாக கொடுக்குற போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. சொல்லும் நான் குடிக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது, இதில் கொஞ்சம் நீ இப்போ குடிக்கிறியா, அதுக்கப்புறம் நான் குடிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நான் என்ன மல்லி என்ன பார்த்தா எச்சியாலும் நீ குடிப்பியா, அதெல்லாம் ஏன் பிரச்சனை, நீ ஏன் ஃபீல் பண்ணுற, குடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனை ஒன்று வாங்கி குடிக்க வைக்கிறாங்க. உடனே ரஞ்சிதா கிட்ட எட்டு கீழே போட்டுறாங்க. ரஞ்சிதா நீ எல்லாம் இங்கே பாரு, இப்போதான் குட்டிஸாக இருந்து வளர்ந்து வர, நான்லாம் அப்போவே வளர்ந்துட்டு குட்டிஸானது, அதனால் என்கிட்ட நீ வச்சுக்கூடாது சரியா. எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணீங்க, எப்படி என்ன அழிக்க பார்ப்பீங்க, எப்படி எந்த முறையில் நீங்கள் விஜய் ஜெயிலில் தள்ளுவீங்க, என்ன ஒரு பக்கம் நீங்கள் விஜய் கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்கிறேன் பார்த்தியா, அதுதான் நம்ம மல்லியோட டேலண்ட்டு. இந்த மல்லி எப்போவுமே சும்மாவே இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் சீண்டினே இருந்தால் அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா நான் எல்லா மாதிரி நேரம் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், எனக்கும் கோவம் வரும். கோவம் வந்துச்சு வச்சுக்க, யார் என்னன்னு சொல்லிட்டுலாம் பார்த்துனுக்க மாட்டேன், அடி தட்டி அடாலடி தான். அதுக்கப்புறம் தான் மறு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே குருநாதா நீ தான்ப்பா காப்பாற்றணும், ஏதான ஒரு வழியை காட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுருவோம். அதே சமயத்தில் கோர்ட்டுக்கு ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்துடுறாங்க, மறுபக்கம் அந்த கதிரேசன் வந்துடுறாரு, நிஷா வந்துடுறாங்க. நிஷா அப்படியே வெளியே வரதுக்கு முன்னாடி டே அப்படின்றாங்க. கதிரேசன் ஒரு பக்கம் ஓன்றாரு, நம்ம விஜய் வந்து ஒரு பக்கம் வெற்றுவேன்றது, மறுபக்கம் நம்ம வித்யா வந்து இதை பாருங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். இப்போ கோர்ட்டில் ஏதோ ஒன்று தீர்ப்பு வரப்போகுது, அதுக்கு முன்னாடி எதுக்கு வந்துங்க நச கொசன்னு கத்தின்னு இருக்கீங்க, இது கோர்ட், இதுங்கெல்லாம் ஒரு டிசிப்ளின் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போகணும். இந்த தேவையில்லாமல் சண்டை போடுறது, தேவையில்லாமல் கூச்சல் இதெல்லாம் வச்சோம்னா நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டு லாடும் கட்டிடுவாங்க லாடம். அதனால் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வித்யா மேடம் நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கு மேடம், நான் ஊன் கொட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் ஊன் கொட்ட, மறுபக்கம் நம்ம விஜய் சப்புன்னு ஒரு அடி அடிக்க, கதிரேசன் விஜய் அடிக்க வர, மல்லி வந்து கையை பிடிக்க, டா ஏன் புருஷன் அடிக்க நீ யாரா லவடிக்கா பாலா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்ற வார்த்தைக்கு சத்தியமாக எனக்கு மீனிங்கே தெரியாது, அதனால் அந்த மீனிங்கை நீங்களே கட் பண்ணுறீங்க, அந்த மீனிங்கே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஃப்ளோவில் வந்துருச்சு, ஆனால் அந்த வார்த்தைக்கான மீனிங் எனக்கு என்னன்னு தெரியாது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிருக்கேன். இந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அப்படி அது கேவலமான வார்த்தையாக இருந்தால் ஏன் தலையை நானே 10 கோட்டு வச்சுறேன். சரி, இந்த மாதிரியால ஒரு பக்கம் போயிருக்கா, மறுபக்கம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கேடுகட்ட கேரக்டர் கதிரேசன் இருக்கால, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வயசாயிடுச்சு தவிர கொஞ்சம் மூளை இருக்கா. கரெக்டாக நம்ம வெண்பா வராங்க, வெண்பா தங்கம் இதாகிச்சாலும் என் மகளவே உருவத்தில் பார்க்க வந்துட்டு ஐயே அப்படின்னு சொல்லிட்டு கால் விழுந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வெண்பாவுக்காக அப்பா கொடுக்குறது தான் முடியும். இவர் நல்லவராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று சேர்ந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தாங்க. இவர் கேடு கேட்ட துப்பு கேட்டது. இப்போ கூட வெண்பா எதுக்கு கூப்பிட்றாங்க, அவர் சொத்து எல்லாத்தையும் அழிஞ்சு போயிடுச்சு, அவர் அப்படியே நஷ்டத்தில் போயின்னு இருக்கிறான். யோ நீ ஒழுங்காக வேலை செஞ்சு ஒழுங்காக
கூலியாளர்களுக்கெல்லாம் சம்பளத்தை கொடுத்துன்னு அது மட்டும் இல்லாமல் நீ ஒழுங்காக கரெக்டான ப்ராடக்ட் பண்ணிருந்தா உனக்கு ஏன் லாபம் வராமல் இருக்க போகுது. நீ 5 ஒரு பக்கம் நல்லா காசை இது பண்ணணும், ஒரே இதெல்லாம் ஓஹோன்னு கோடீஸ்வரன் ஆயிரணும் நீ வேலை செஞ்சிருந்தப்ப, அதனால உன் காசால நஷ்டமாயிட்டு. இதுக்கு வெண்பா வந்தால் என்ன பண்ண போகிற சொல்லு. அப்பயும் நீ ஒளிப்பா போட்டால் மட்டும் தான் ஜெயிப்பேன். ஒளிப்பா போடாமல் வெண்பா மட்டும் இருக்கா பாருங்க, என் கூட வெண்பா இருக்கா என் கூட வெண்பா இருக்கான்னு சொல்லிட்டு தந்துராட்சா மட்டும் நீ ஜெயிக்கவா போகிற, இல்லை இதனா பெரிய லாடாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கு 4 கேள்வி நினைச்சுன்னு கேட்டதும் உடனே தலைவன் வாய முடின்னு ஒரு பக்கம். இதுக்கப்புறம் எதுவும் பேசுறதுக்குல சைலண்டா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு சைலண்டா போயிடுறாரு. இதுக்கு தான் சொல்றது பேச வேண்டிய இடத்துல பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.